காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சுந்தரகாண்டம் இது அனுமாருடைய பராக்கிரமத்தை, வீரதீர செயலை, அவருடைய புத்தி சாதுரியத்தை, வாக்கு வன்மையை, சொல் திறத்தை விளக்கக்கூடிய அற்புதமான பகுதி. இது ராமாயணத்திலே வருகின்ற அற்புதமான அத்தியாயம். இதைத்தான் நாம் காண இருக்கிறோம். இதில் 14 படலங்கள் இருக்கின்றன என்று நாம் முன்னுரையிலேயே சொல்லி இருக்கிறோம். நாம் இப்போ பார்க்க போவது கடல் தாவு படலம். அதற்கு முன்னாடி நாம் ஒரு சிறு விளக்கத்தை பார்த்து விடலாம். என்னன்னா, வால்மீகி ராமாயணத்தை எழுதுகிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பாலகாண்டம்லாம் எழுதியாச்சுது. அப்புறமா இவர் அனுமனை பற்றி எழுத அமர்ந்தாராம், அவருடைய கைங்கரியத்தை பற்றி. ஏன்னா ராம கைங்கரியத்துக்காகத்தானே அவர் இலங்கையை நோக்கி சென்றார். அப்போது அவர் எழுத உட்காரும் பொழுது முதல்ல அனுமன்ற பெயரை வைத்து விட்டாராம் அந்த அத்தியாயத்துக்கு. அப்போது ஆஞ்சநேய மகாபிரபு அங்கே பிரசன்னமாகி ஒரு வார்த்தை சொல்கிறாராம் வால்மீகி கிட்ட. என்னன்னா, ஐயா, நீங்கள் என்னுடைய பெயரை இட வேண்டாம். ஏன்னா இது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பெருமையை விளக்கக்கூடிய, அவரை பாட்டுடை தலைவனாக கொண்ட இலக்கியம். இதில் என்னுடைய பெயர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம். இவர் பார்க்கிறாரு வால்மீகி. சரி, இவர் இப்படி சொல்லிவிட்டார் அல்லவா ஆஞ்சநேயர். அதனால் என்ன பண்ணுறாராம், அனுமன் என்ற பெயரை விட்டுவிட்டு அதற்கு சுந்தரகாண்டம் என்ற பெயரை வைத்து விட்டாராம். இப்போ என்ன பண்ணுறாராம், ஆஞ்சநேயர் வீட்டுக்கு போகிறார். அங்கே தன்னுடைய தாயான அஞ்சனாதேவி அமர்ந்திருக்கிறாளாம். இவர் நேராக வராரு உள்ள. அப்போது கேட்கிறாராம், அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு வரும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. அவங்க அஞ்சனாதேவி வா சுந்தரா அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். இவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா இது நாள் வரைக்கும் எப்படி கூப்பிட்டாங்க தன்னுடைய அம்மா, ஆஞ்சநேயா அனுமா இப்படித்தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ என்னன்னு கூப்பிடுறாங்க, வா சுந்தரான்னு கூப்பிடுறாங்களே, என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அஞ்சனாதேவியானவள் சொல்கின்றாளாம். என்னன்னா, சிவபெருமானுடைய அருளால் நீ எனக்கு பிறந்த, ஆனால் நான் உனக்கு மாருதின்னு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு இட்ட திருநாமம் இந்த சுந்தரா என்ற பெயர் தான். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு ரொம்பவும் ஆச்சரியம். அனுமன் என்ற பெயரை நீ இட்டு விடாதே அப்படின்னு வால்மீகி கிட்ட சொல்லி இப்போதான் வந்தார். அவரும் என்ன பண்ணாரு, தன்னுடைய அந்த அத்தியாயத்துக்கு சுந்தரகாண்டம் என்ற பெயரை இட்டு விட்டார். இப்போ இவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. வால்மீகிக்கு எப்படி தெரிய முடியும் தன்னுடைய பெயர் சுந்தரா என்பது? ஆச்சரியம்தானே, இதுவும் ராமனுடைய ஒரு அதிசயம் தானே. இப்போ நாம் கடல் தாவு படலத்துக்கு வருவோம். ஏன்னா இப்போ நாம் பார்த்தோம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியானவர் சீதாதேவியை பிரிந்து ரொம்பவும் கஷ்டப்படுகிறார். அப்போது சுக்ரீவனோட உதவியை தேடும் பொழுது அவர்கள் 4 பக்கமும் சென்று தேட வேண்டும் என்பது நிபந்தனை. 3 பக்கமும் சென்று தேடி கண்டு பார்க்கலாம் என்று போனார்கள். ஆனால் சீதாதேவி இருக்கும் இடம் தெரியவில்லை. இப்போ தெற்கு பக்கம் போக வேண்டும். அதற்காக அனுமாரை கேட்கிறார்கள். அப்போது வாலியோட பிள்ளை அங்கதன், அவரும் ஜாம்பவானும் மற்றும் அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய வானர சேனைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் அவரை ஆசீர்வாதம் பண்ணி பூமாரியெல்லாம் பொழிந்து, ஆஞ்சநேயா நீ தான் சென்று கடலை கடந்து சீதா பிராட்டி எங்கே இருக்கிறான் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அது உன்னுடைய பொறுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். ஆஞ்சநேயரும் சரி புறப்பட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாராம். இப்போ இந்த கடல் தாவு படலத்தில் முதல் பாடல் இருக்கும், கடவுள் வாழ்த்து பாடல். அது என்னன்னா, அலங்களில் தோன்றும் பொய்மை அற என பூதமாய்ந்து விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவிலேந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதியாவார். இப்படித்தான் எழுதியிருப்பார் கவி சக்கரவர்த்தி கம்பர். இந்த பாடலின் அர்த்தம் என்ன? ஏன்னா முதல் பாடலில் அவர் என்ன சொல்றாரு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பெருமையை சொல்கிறார். எப்படி, நாம் இப்போ மாலை வேளையில் வெளியே போகிறோம். அப்போது மங்கலான ஒரு இருட்டு, கைரேகை மறையும் நேரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க. என்னன்னா, நாம் கையை நீட்டுறாக்கா நம்முடைய கைரேகை மறைந்து விடுமா, தெரியாதான், அவ்வளவு இருட்டு மாலை வேலை அப்படின்னு. அப்போ நாம் போகும்பொழுது ஒரு கயிறு தென்படுகிறது நம்ம காலுக்கு கீழே. நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு வேளை இது பாம்பாக இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு எழுந்து விடுகிறதாம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், இது பாம்பாக இருக்குமோன்னு பயத்தில் நாம் கொஞ்சம் புத்தி கலங்கி விடுவோம் அல்லவா. ஆனால் கொஞ்சம் நல்ல வெளிச்சத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது பாம்பு கிடையாது, வெறும் கயிறு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் மனத்தெளிவை அடைந்து விடுவோம். வாழ்க்கையில் அப்படித்தான் நாம் என்ன பண்ணுறோம், சில சமயங்களில் கலங்கி விடுவோம். அப்போது என்ன நிகழும், இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய நாமத்தை சொன்னால் என்ன நடக்கும்,
நமக்கு அந்த பயம் அச்சம் விலகி நமக்கு ஒரு தெளிவும் மனதைரியமும் கிடைக்கும். இதைத்தான் அவங்க சொல்றாங்க முதல் பாடல்ல கம்பர். என்னன்னா, அவர் என்பர் கைவில் ஏந்தி, யாரு? கோதண்டராமனாக விளங்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் இலங்கையில் பொருதார் அன்று. ஏன்னா இலங்கைக்கு போய் அவர் போர் புரிகிறார். அதைத்தான் சொல்கிறார். மறைகளுக்கு இறுதியாவாராம். யாரு? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. வேதத்தின் முடிவாக விளங்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பெயரை நாம் சொன்னால் நமக்கு மனத்தெளிவு வந்துவிடும். இப்படித்தான் முதலில் ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ அவரு புறப்பட்டுட்டாரு ஆஞ்சநேயர். இதை பார்ப்பதற்காக வானத்தில் உள்ள தேவர்கள்லாம் நின்று பார்க்கிறாங்களாம். எப்படி இவர் ராம கைங்கரியத்துக்காக புறப்பட்டு போகிறார், என்ன நிகழப் போகிறது என்பதை ரொம்ப ஆவலோடு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் மேல இருந்து. இவர் என்ன பண்றாரு? முதல்ல பார்க்கறாரு. ஏன்னா இன்னும் கடலை தாண்டலை, இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு கிஷ்கிந்தையில். அப்போ அவர் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி தெரிகிறதாம், சரி நாம் கிளம்பலாம், இங்கேருந்து கிளம்பினாதான் நாம் இந்த 100 யோஜனை தூரமுள்ள கடலை கடந்து நாம் இலங்கையை அடைய முடியும் அப்படின்னு. அப்போ ஒரு கணம் நிமிர்ந்து மேலே பார்க்கிறாரா. அப்போ இந்திரலோகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டதான். என்னன்னா, எல்லாரும் சொல்லி அனுப்பியிருக்காங்களாம் தன்னுடைய அமைச்சர்கள்லாம். என்னன்னா, இந்த இலங்கை மாநகரம் சொர்க்கலோகம் போல இருக்குமா, ஒரு கால் இதுதான் இலங்கையோ அப்படின்ற ஒரு ஐயம் ஆஞ்சநேயருக்கே வந்து விட்டதான். ஏன்னா இந்திரலோகம் மேலே இருக்குது, இலங்கையோ கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, சே இது இலங்கை கிடையாது, இது இந்திரலோகம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாராம், ராமபாணம் போல விரைந்தாராம். அது என்ன ஐயா ராமபாணம் போல விரைந்தார் அப்படின்னு நாம் கேட்கலாம். ஏன்னா ஆஞ்சநேய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, ஒரு செயலை செய்ய தொடங்குகிறார். எப்படி புறப்படுகிறார் என்று பாருங்கள். காலை நன்றாக மடக்கி விட்டாராம். அந்த கிஷ்கிந்தைக்கு புறப்படுவதற்கு முன்னால மார்பை ஒடுக்கி விட்டாராம். கழுத்தை சுருக்கி கொண்டு 2 கையையும் மேலே நீட்டிக்கிட்டாராம். இப்போ புறப்பட்டு போகிறார். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி புறப்பட்டு போகிறாராம். அதைத்தான் சொல்கிறார்கள் ராமபாணம் போல புறப்பட்டு சென்றார் என்று ஆஞ்சநேய மகாபிரபுவை. சரி, இப்போ புறப்பட்டு போயாச்சுது. என்ன நடக்குது பாருங்க. கடலுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய வேகத்தை தாங்க மாட்டாம மேலே இருக்கிற தேவர்கள் கூட ஒருத்தரோட ஒருத்தர் முட்டிக்கிறாங்களாம். அவ்வளவு வேகத்தோடு புறப்படுகிறாராம். ஏன்னா அவர் வாயு புத்திரன் அல்லவா, அவருடைய அந்த பலத்துக்கு கேட்பானேன். அதனால இவர் புறப்பட்டு போகும் பொழுது இவருடைய வேகத்தை தடைப்படுத்துவது போல முதல்ல ஒரு மகேந்திர மலை என்ற ஒரு மலை கடலுக்கு நடுவுல இருந்து மேலே வருதான். அப்போ இவருடைய வேகம் கொஞ்சம் மட்டுப்பட்டது. அவருக்கு கோபம் வந்துட்டது. ஏன்னா நாமெல்லாம் ராம கைங்கரியத்துக்காக புறப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போ பார்த்து இந்த மலை இப்படி மேலே வருது அப்படின்னு ஒரு கோபம். அவர் என்ன பண்ணுறாராம், தன்னுடைய கால்களால் அந்த மகேந்திர மலையை தள்ளி விடுகிறாராம். அப்போ அந்த மகேந்திர மலை கடலில் விழுந்து விட்டு எழும்பும்போது எப்படி எழுகிறதாம், ஒரு ராஜா போல எழும்புகிறதாம். அப்போ இவருக்கு ஆச்சரியமாக போயிட்டது. அவர் வழங்கி சொல்கிறாராம், இந்த மகேந்திர மலை என்பது ஒரு மலை ராஜா. அவர் சொல்கிறாராம், உமக்கு என்னுடைய வணக்கங்கள், நீ ராம கைங்கரியத்துக்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறாய், என் மீது சற்று அமர்ந்து உட்கார்ந்து ஓய்வெடுத்து விட்டு செல்வாயாக அப்படின்னு உபசரிக்கும் பொழுது மாருதி சொல்கிறாராம், ஐயா நான் சீதா பிராட்டியை காண வேண்டும் என்று செல்கிறேன், நடுவில் எங்கேயும் அமர மாட்டேன். ஏன்னா நான் இங்கே தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால் நான் முதல்ல போயிட்டு என்னுடைய வேலையை முடிக்கணும், வழிவிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வாழ்த்துறாராம் மகேந்திர மலை. என்னன்னா அவர் சொல்கிறாராம் தன்னுடைய கதையை. முன்னாடி ஒரு காலத்தில் இந்திரன் என்ன பண்ணுறானா, தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்துக்கிட்டு மலைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துக்கிறானாம். என்னுடைய வேகத்துக்கு இதெல்லாம் தடையாக இருக்குன்னு. அப்போது வாயு பகவான் என்ன பண்ணுறாராம், இந்த மகேந்திர மலையை கடலிலே தள்ளி காப்பாற்றுகிறாராம். அதனால் என்னுடைய நன்றி கடனை நான் உனக்கு செலுத்துகிறேன், என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றினார் அல்லவா, அதனால் நீ எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிறாராம். இவர் என்ன பண்ணுறாரு, மாருதி வணங்கிவிட்டு மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். இப்போ மறுபடியும் தேவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. என்னன்னா முதல் தடையை உடைத்து விட்டாரா, இவருடைய பராக்கிரமத்தை நாம் மேலும் பார்க்கலாமே கொஞ்சம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம், நாகமாதாவாக விளங்கக்கூடிய சுரசை என்ற ஒரு தேவதையை அனுப்புகிறார்களாம். அவளை அனுப்பி நீ போய் கொஞ்சம் அனுமாருடைய வலிமையை சோதிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்களாம். இந்த அம்மையாரும் வருகிறார்கள். என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய அரக்கி மாதிரியான ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க எதிர்க்க. என்னை தாண்டி நீ சென்று விடுவாயா, எனக்கு நீ இரையாக வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியான்னு கேட்கிறார் ஆஞ்சநேயர். சரி உனக்கு இறைதானே வேண்டும், நீ வாயை நன்றாக திற அப்படின்னு சொல்கிறாராம் மாருதி.
அவங்க என்ன பண்ணுறாங்க, சுரசையும் தன்னுடைய வாயை பெரிதாக திறக்கிறார்களாம். இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கண்ணிமைக்கிற நேரத்தில் மாருதி ஒரு சின்ன ரூபத்தில் புகுந்து வெளியே வந்துடுறாராம். இப்போது என்ன ஒரு சந்தோஷம்னா, எவ்வளவு புத்தி சாதுரியம் பாருங்க ஆஞ்சநேயருக்கு. இப்போ என்ன, உன்னுடைய வாயில் புகணும் அவ்வளவுதானே, வெளியே வரக்கூடாதுன்னு ஒன்று நிபந்தனை கிடையாது. அதனால் உள்ளே புகுந்து வெளியே வந்துடுறாராம். எவ்வளவு புத்திசாலி பாருங்கள் ஆஞ்சநேயர். இப்போது அந்த நாகமாதா சுரசை வாழ்த்துகிறாளாம். நீ சென்ற காரியம் இனிதாக ஜெயமாகட்டும் அப்படின்னு வாழ்த்துறாங்களாம். 2 தடை ஆயிடுச்சா, மறுபடியும் புறப்படுறாரு. இப்போ பாருங்க, 2 தடை வந்தது என்னவோ பக்தியினால, ஆனால் இன்னொரு தடை வருது. இது எதனால் வருது, பகையினால வருது. இது உண்மையாகவே தடை. இப்போ ஆஞ்சநேயர் மறுபடியும் பறந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கடல் ஒன்றும் கொஞ்சம் தூரம் கிடையாது, 100 யோசனை தூரம் உள்ள கடல். இதை தாண்டினால்தான் நாம் இலங்கைக்கு போக முடியும். இப்போ பெரிய ஒரு அரக்கி, ரொம்ப கோரமான ரூபம், ரொம்பவும் பசியோட நின்றுக்கிட்டு இருக்காலாம் கடலுக்கு நடுவில். அவளுக்கு என்ன ஒரு சக்தினா, மனிதர்களோ இல்லை விலங்குகளோ இல்லை பறவைகளோ பறந்தா வானத்து மேலே அவங்களுடைய நிழல் கீழே இருக்கும் இல்லையா, அந்த நிழலை பற்றி இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவளாம். எவ்வளவு பலம் பாருங்கள் அவளுக்கு, எவ்வளவு தவம் இருக்க வேண்டும் இதற்காக. அவள் என்ன பண்ணுறாளாம், அந்த அங்காரத்தாரை என்பவள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காளாம். மேலே புறப்பட்டு போகிறார், பெரிய ரூபம் ஆஞ்சநேயருக்கு. அப்போ என்ன பண்ணுறானா, அந்த ஆஞ்சநேயருடைய நிழலை பட்டு இழுக்கிறாளாம். இவருக்கா கோபம் வந்துடுச்சு அனுமாருக்கு. ஏன்னா எத்தனை தடவை தான் நம்மளை சோதிப்பாங்க இப்படி அப்படின்னு. மறுபடியும் என்ன பண்ணுறார், கீழே திரும்பி பார்க்கும் பொழுது இந்த அங்காரதாரை வாயை நன்றாக திறந்து கொண்டு இருக்கிறாளாம். மாட்டனியா நீ இன்னைக்கு, எனக்கு இரையாகிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு. ஆஞ்சநேயர் பார்க்கிறாரு, அவருக்கா முடியாது, இதெல்லாம் ஒரு காரியமா, சரி. அவன் என்ன பண்ணுறா பாருங்க, வாயில் போட்டு விழுங்கலாம்னு வாயை திறக்கிறா. இவரும் உள்ளே போயிடுறாரு. இவன் நினைக்கிறான், சரி நமக்கு ஒரு நல்ல இறை கிடைத்தது, நல்ல சாப்பாடு அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது, இவர் என்ன பண்ணுறாரு, நாம் பார்த்துருக்கலாம் கருட பகவான் என்ன பண்ணுவார், நாகத்தை தூக்கி கொண்டு பறப்பார் அல்லவா, அது மாதிரி இந்த அங்காரதாரையோட வயிற்றை கிழித்து அவளுடைய குடலை எடுத்துக்கொண்டு வானிலே பறக்கிறாராம். எப்படி பாருங்கள் அவருடைய பராக்கிரமம். ஏன்னா இப்போ எப்படி இருக்கார் அவர், ஆஞ்சநேய மூர்த்தி மகாபிரபு மாருதி ஒரு கருடன் போல அல்லவா மேலே பறந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளிலே அங்காரதாரையினுடைய குடல்கள். செத்து விழுந்து விட்டாலா, முடிந்ததா ஆட்டம். இப்போ 3 தடைகள் முடிந்து விட்டனவா. இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு நல்ல காரியத்துக்காக நாம் புறப்படும் பொழுது 3 தடைகள் ஏற்படும். இதைத்தான் சுட்டி காட்டுகிறார் கம்பர் இந்த கடல் தாவு படலத்தில். இதில் இன்னும் ஒரு விளக்கமும் நாம் சொல்லலாம். என்னன்னா, மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தவர். அதில் அவர் வாமன ரூபமாக இருந்து மகாபலி கேட்கும் பொழுது திரிவிக்ரமனாக உயர்ந்து வளர்ந்தார் அல்லவா. அப்போது முதல் அடியை மண்ணை அளந்து விட்டார், இன்னொரு அடியால் வானத்தையும் அளந்து விட்டார். மகாபலி 3வது அடி எங்கேன்னு கேட்பார் பாருங்க. அதே போல் அவர் காலால் அளந்தார் இந்த உலகத்தை. ஆஞ்சநேய மகாபிரபு தன்னுடைய வாளால் அளந்தாராம். அவ்வளவு பெரிய தோற்றமாக ஆஞ்சநேய மகாபிரபு இந்த கடலை கடக்கும் பொழுது எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இப்போ 3 தடைகள் முடிந்து விட்டனவா. இப்போ என்ன பண்ணுறாரு, கடலை தாண்டி விட்டார். கடல் தாவு படலம் முடிந்து விட்டது. இப்போ ஒரு பவள குன்றின் மீது அமருகிறாராம். அவர் உட்கார்ந்த வேகத்தில் அந்த குன்றெல்லாம் அசைதான். அது உள்ளே இருக்கிற உயிரினங்கள்லாம் வெளியே வந்து பார்க்கதான், யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு. இதோட கடல் தாவு படலம் முடிந்து விட்டது. நாம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். அதுவரை ஆஞ்சநேயருடைய அவருடைய அந்த பராக்கிரமத்தை நாம் வியந்து பார்த்து கொண்டிருக்கலாம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஜெய் ஸ்ரீராம்.